அதாவது குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் வருது. 2024-25 என்சிஆர்பி தரவுப்படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1,87,000 குழந்தைகள் வரைக்கும் இந்த வன்கொடுமையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக 70,000 பேர் ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் 69,000 வரைக்கும் பார்த்தோன்னா போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மற்ற எண்ணிக்கை எப்படிலாம் பார்க்கும்பொழுது விசாரணையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு தகவல்கள் நாளுக்கு நாள் வெளியாகிட்டு இருக்கு. இது முந்தைய ஆண்டை விட பார்க்கும்பொழுது 6% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கிடையில தான் நம்ம இப்ப பார்த்தோம்னா, அதாவது முதல்வர் விஜய் நடிப்புல சமீபத்தில் வெளியான ஜனநாயகன் படம் பார்த்த ஒரு சிறுமி தனக்கு நடந்த ஒரு அவலத்தை பத்தி அவங்களுடைய தந்தை கிட்ட கூறியிருக்காங்க. சரி, இதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகன் படம் பார்த்ததுனால எதுக்கு அந்த சிறுமி அப்படி சொன்னாங்க அப்படிங்கறத பார்த்துலாம். ஜனநாயகன் படத்துல பார்த்தோம்னா முதல்வர் விஜய் அந்த படத்துல ஒரு குழந்தை இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதை பார்த்த உடனே அங்க பள்ளியில நடக்கக்கூடிய ஒரு விழாவில் நேரடியா அவர் போய் குட் டச் பேட் டச்னா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுவார். உங்க உடம்புல 3 இடங்கள்ல கை வச்சா நீங்க கண்டிப்பா போய் உங்க அம்மா கிட்ட சொல்லணும். ஒன்னு பார்த்தோம்னா செஸ்ட்ல கை வச்சா அம்மா கிட்ட சொல்லணும். அதே மாதிரி பேக் இடுப்புக்கு கீழே கை வச்சா நீங்க போய் அம்மா கிட்ட சொல்லணும். அதே போல பிட்வீன் தி லெக்ஸ் இங்க கை வச்சாங்க அப்படின்னா உடனே ஓடி போய் உங்க அம்மா கிட்ட சொல்லணும். அம்மா இதை கேட்பாங்க. அம்மா கண்டிப்பா பார்த்தோம்னா சும்மா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டயலாக் அந்த படத்துல பதிவு செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த டயலாக் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது படம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய இடத்துல ரொம்பவே ரீச் ஆகிருந்துச்சு. ஒரு நல்ல மெசேஜை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் கூட வெளியாகி இருந்துச்சு. இதற்கு இடையில தான் இப்ப பார்த்தோம்னா, அதாவது இந்த ஜனநாயகன் படம் பார்த்த ஒரு சிறுமி அவங்க 8 வயது அந்த பெண்ணுக்கு, இந்த 8 வயது பெண் அவங்களுடைய அப்பா கிட்ட போய் சொல்றாங்க என்ன நடந்தது இந்த விவகாரத்தை அப்படின்னு பார்த்தோம்னா, KK நகரை சேர்ந்த ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தையும் தாயும் அவங்க 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க கடந்த 6 மாசமா. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுனால குழந்தைய அப்பா கிட்ட தான் இருந்திருக்கு. அம்மா போய் அந்த குழந்தைய அடிக்கடி பார்க்கறதும் கொஞ்ச நாள் அவங்களோட இருக்கிறதும், அதற்கு அடுத்தபடியா அவங்க ஒரு வீட்டில் வேலை செய்யறாங்க. அந்த குழந்தைய அந்த வீட்டில் வேலை செய்யற இடத்துல தன்னோட இருக்கிறப்பெல்லாம் அந்த வேலை செய்யற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ இப்படி கூட்டிட்டு போன இடத்துல தான் இந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சம்பவம் அம்பலமாகிருக்கு. இதற்கிடையில அவங்களோட அப்பாவோட தான் இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா படத்துக்கு போயிருக்காங்க. அப்பா ஆசையாக கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த படம் பார்க்கும்பொழுது முதல்வர் விஜய் அந்த படத்தில் சொல்லக்கூடிய அந்த டைலாக்லாம் கேட்டுட்டு அவங்க அவங்க அப்பாவோட ரிட்டன் படம் பார்த்து முடிச்சு வீட்டுக்கு போகும்போது அழுதுகிட்டே போயிருக்காங்க. போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த விஷயத்தை கேட்டு நீ என்னை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அவங்க அப்பா கிட்ட சொல்லுது. சொன்ன உடனே என்ன நடந்துச்சுமான்னு அப்பாவும் விசாரிச்சிருக்காரு. இந்த மாதிரி அம்மா வேலை செய்யற இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பெரியன் அந்த நபர் பேரு, அந்த நபர் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அப்பா கிட்ட அழுதுகிட்டே சொல்லியிருக்கு. இதை கேட்ட உடனே தந்தை ஷாக் ஆகி என்ன பண்றாங்கன்னா, வடபழனி காவல் நிலையத்துல, மகளிர் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கிறாரு. புகாரின் அடிப்படையில் விசாரிச்சதுல அந்த வீட்டுடைய உரிமையாளர் தான் அந்த பெரியன் அப்படிங்கிறவர். அந்த பெரியன் கிட்ட போய் விசாரணை செஞ்சப்ப இந்த மாதிரி நடந்த விஷயம் அம்பலமாக இருக்கு. இதன் அடிப்படையில் இப்ப போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போக்சோ வழக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சு இந்த நபரை கைது செஞ்சு சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. ஆக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. அதாவது ஒரு விஷயம் படத்தில் சொல்றதை கேட்டு குழந்தைங்க இந்த மாதிரியான தனக்கு நடந்த அவலத்தெல்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஆனால் அதே நேரத்தில் குழந்தைங்க மேலே நடக்கக்கூடிய இந்த மாதிரியான வன்முறைகள் எப்போதான் தீர்வுக்கு வரும் அப்படிங்கிற பல கேள்விகளும் எழுந்திருக்கு. படங்கள்லையும் சரி, இல்லை விழிப்புணர்வு மூலயமாவும் சரி, இல்லை நம்ம மூலயமாவும் சரி, எந்த அளவுக்கு குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரியான குட் டச் பேட் டச் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமா பார்க்கப்படுது.